யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சப்ஜி தான். சப்பாத்தி, ரோட்டி, பூரி எதோட வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். இல்லை பாஸ்மதி ரைஸோட வேணாலும் சாப்பிட்லாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, பாலக் பனீர் கோஃப்தா. பன்னீர் கோஃப்தா பண்ணி பாலக் கிரேவியில் போடுறது. நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ பார்த்து நோ ஆனியன் நோ கார்லிக்கில் எங்களுக்கெல்லாம் சப்ஜி சொல்லுங்கள் மாமி அப்படின்னு சொல்லி கேட்டதோட இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நன்னா வந்ததுனால உங்களுக்கு நான் அதை அப்படியே பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஆனியன் கார்லிக் இல்லாத சில சப்ஜிலாம் பண்ண வருமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இது நான் பண்ணி பார்த்தேன், நன்னாவே இருந்தது, ரொம்ப நன்னா இருந்தது. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நான் தண்ணி கொதிக்க விட்டுருந்தேன். இது ஒரு கட்டு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நல்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிக்குள்ளே, ஒரு ஐஸ் வாட்டர் இல்லை அப்படின்னாலுமே ரூம் டெம்பரேச்சர் வாட்டருக்குள்ளே இதை நல்லா முக்கி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துட்டுருக்கும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, 200 கிராம்ஸ் பன்னீர் நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன், பிகாஸ் பன்னீரில் உப்பு இருக்காது. பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, நான் ஒரு சின்னதாக 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சின்னதான் எவ்வளோ பெருசுன்னு கேட்டேன்னா இவ்வளோ பெருசு தான். இது மாதிரி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. குழந்தைகள் சாப்பிட்றச்சே இது வாயில் அமுட்டுதுன்னா கஷ்டப்படுவா. ஸோ நீங்கள் நல்லா பசஞ்சிட்டு இதை வேணால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உருட்டி பொரிச்சுடுங்க. இது நல்லா கொதிச்சுட்டு பிளான்ச் ஆகிடுத்து, மற்றெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது இப்போ அணைச்சிட்றேன். ஸோ இந்த கோஃப்தா அதிலே கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது மைதா 1 ஸ்பூன், 2, 3, 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரே 1 டேபிள் ஸ்பூன். இது கோல்டு வாட்டர், இதுக்குள்ளே இதை எடுத்து முக்கிடலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி அண்ட் பன்னீர் 200 கிராம்ஸ் எல்லாத்தையும் நல்லா இழுத்து பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சிடுவோம். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இழுத்து பிசைஞ்சேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இதாகிடும், சாஃப்டாக. இப்போ இதை கோஃப்தாவாக இது பண்ணிக்கணும். இதில் சோடாப்பு வேணுங்கிறவா, எங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படிங்கிறவா ஒரு பிஞ்ச் சோடாப்பு ஆட் பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கோஃப்தா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நல்லா பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். உருட்டிட்டு பார்க்கலாம். எல்லா கோஃப்தாவையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். 200 கிராம்ஸ்க்கு 10-11 தான் வந்திருக்கு. அது அவ்வளோதான் வரும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்னெல்லாம் அரைக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். குட்டி மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன்.
ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, சின்ன பீஸ் பட்டை, பச்சை மிளகா ஒரு 3, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இது ஆப்ஷனல். தேங்காய் நான் ஒரு சின்னதாக இருக்கிற டீஸ்பூன்னால் ஒரு 4 டீஸ்பூன் வைக்கிறேன். வேண்டான்றவா வைக்க வேண்டாம். பட் இதுவும் நல்லாயிருக்கும் வச்சு பண்ணி பார்த்தேன்னா. ஸோ இதெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சமாச்சாரம். குழந்தைகள் என்ன நமக்கும் தான் பிடிக்கும் இல்லை, பட் கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு அப்படின்னு நினச்சிப்பேன். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அடுப்பை சின்னதாக வச்சுன்னு தான் பொரிக்கிறேன். சின்னதாக வச்சுக்கோங்க அடுப்பை. அதே மாதிரி மேலே தண்ணி எண்ணெய் எப்படி தள்ளி தள்ளி விட்டு பொரிங்கோ. ரொம்ப இதை பிடிச்சி கலர்னா உடஞ்சி போயிடும். பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருக்கு. பொரிச்சு எடுத்துட்டுருக்கோம். அதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்துட்டு இதையும் கொஞ்சம் தண்ணி விட்டுடுறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். இதுவும் நல்லா அரைச்சாச்சு. தேங்காய், முந்திரி பருப்பு அண்ட் பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே நல்லா அரைச்சாச்சு. இதையும் நம்ம பிளான்ச் பண்ணோம் இல்லையா, இந்த கீரையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். அரைச்ச விழுது இதில் ஆட் பண்ணலாம். இது கெட்டி தயிர், புளிக்காத கெட்டி தயிர். ஜஸ்ட் இது ஒன்று சிலிப்பி விட்டுருங்கோ, கட்டிலாம் இல்லாத. இல்லைன்னா இந்த மாதிரி இதே மிக்சிலே ஒரு தடவை அரைச்சி விட்டுருங்க. சூப்பர். ரீசெண்ட்லி லான்ச் ஆன பருப்பு பொடி, தோசை மிளகா பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரியே விரைவில் பாக்கி எல்லா பொடியும் கூட வந்துடும். இன்னும் 1 or 2 monthsக்குள்ளே நீங்கள் கேட்குற ரசப்பொடி, பாக்கி எல்லா பொடியும் கூட கண்டிப்பாக எடுத்துன்னு வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில் இந்த தயிரை இதில் ஆட் பண்ணிடலாம். தனியா பொடி ஒரே 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். பச்சை மிளகா, இஞ்சிலாம் நம்ம அந்த இதுலேயே வச்சு அரைச்சி விட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அது போகிறோம், அதுக்கு மேலே தேவை இருக்காது. கீரையை அரைச்சின்னு வந்திருக்கோம். அந்த கீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கீரைக்கு தேவையான உப்பு. ஸோ இது 2 minutes இது நல்லா கொதிக்கட்டும். அதனால் முன்னாடியே கீரையெல்லாம் நல்லா பிளான்ச் பண்ணினோன்னா இந்த பச்சை வாசனைலாம் இல்லாத இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இதோட இப்படி இது பண்ணுறோம். இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய சௌகரியம். ரிச்சாக வேணும் இன்னும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஆர் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாவே இருக்கும். ஸோ இது கொதிச்சுட்டு நல்லா இது இந்த கிரேவியை தனியாக வச்சுக்கோங்க, கோஃப்தா தனியாக வச்சுக்கோங்க. பரமாறத்துக்கு முன்னாடி இந்த கோஃப்தா வந்து வச்சுட்டு இந்த கிரேவி அது மேலே குழம்பு மாதிரி கரண்டியால் விட்டேன்னா அழகாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் இது உங்களுக்கு. ஸோ ஒரு 2 minutes இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். கொதிச்சாச்சு. ஸ்டேஜில் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி போடுங்க, க்ரஷ் பண்ணி. அடுப்பை அணைச்சிடுறேன். பார்த்தோன்னா இது குழம்பு மாதிரி இருக்குது, தெரியுறதா? ஸோ ஜோரான பாலக் பன்னீர் கோஃப்தா ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக அது சப்பாத்தியோடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. நான் வச்சுருக்கிற காரம் கரெக்டாக இருக்குது. அதாவது 4 சாப்பிட்ற லெவல் காரமில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா பச்சை மிளகாலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜோரான கோஃப்தா ரெடி.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.